ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டு வரமாட்டாங்குது. ஒரு லைக் போட்டிங்களா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். என்னடா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடுறோம், யாருக்கும் அந்த வீடியோ பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இதில் ரெண்டுத்துலேயும் எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நான் சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி டிஜிட்டல் இன்ஃப்ளூயனரில் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் மைக்ரோ டாஸ்கில் ஒர்க்கரில் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு ஆப்ஷன் இப்போ விட்டிருக்காங்க எஸ்பிஓவில். நீங்கள் இதுதான் லாஸ்ட்டு டைம், ஓகேங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் இப்போ எதில் இருக்கீங்களோ, டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர்னால் அதில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? இப்பயே நீங்கள் மாற்றிக்கணுன்னா இதுதான் உங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வாய்ப்பு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாய்ப்பாகவும் லாஸ்ட் வாய்ப்பாகவும் இதை நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் போய்ட்டு கீழே பாருங்கள், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உள்ளே போனதும் கீழே பார்த்தீங்களா, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு மேலே இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர்னால் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அதை எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மேலே காட்டும். கீழே ஃபார்ம், உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் சூஸ் ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஆர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இது ஏதோ சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு மேலே காமிக்கும். அந்த சூஸ் ஆப்ஷனில் அதை டச் பண்ணிங்களா பாருங்கள், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர், மைக்ரோ டாஸ்க் அப்படின்னு காமிக்குதா? இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். அதனால் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். வேறு எந்த ஆப்ஷனையும் நீங்கள் தொட வேண்டாம். அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே சப்மிட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க, ஓகேங்களா? நீங்கள் வேறு எந்த கரெக்ஷனும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். சூஸ் ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணி மைக்ரோ டாஸ்க் அதை மட்டும் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சப்மிட் பண்ணிங்களா, ஃபார்ம் சப்மிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் வாய்ப்பு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, ஓகேங்களா? இந்நேரம் அந்த ஆப்ஷன் கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த ஆப்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு உங்களோட பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டைம் எப்போ நம்ம விட்ரவல் கொடுக்குறோமோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? அதனால் யாரெல்லாம் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர், இது 3ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பேன் கார்டு கூட ஒரு நம்பர் 3 ஐடிஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு உங்களோட பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் வாய்ப்பு. இதை விட்டிங்களா நெக்ஸ்ட் டைம் தான் நீங்கள் விட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா?